ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆடிய ஆட்டத்தை கண்டு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வியந்து பாராட்டியிருக்கார். அற்புதமான இன்னிங்ஸ் மெய் சிலிர்த்து பேசியிருக்கக்கூடிய சச்சின் வைபவ் சூரியவன்ஷி ஆட்டத்தை பிரமாதமாக இருக்கிறது அப்படின்றதோடு இன்னும் பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்லியும் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் பேசியிருக்காரு, அதிலும் சூரியவன்ஷியை பற்றி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின ஒரு பரபரப்பான தகவலோடு இன்னும் கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து நம்ம இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆடிய ஆட்டத்தை கண்டு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வியந்து பாராட்டியிருக்கார். வெறும் 15 வயதே ஆன இந்த சிறுவன் சர்வதேச பந்து வீச்சாளர்களை சிறதடித்த விதம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் தற்போது திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வைபவின் இந்த அசுர ஆட்டம் குறித்து சச்சின் டெண்டுல்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவன்ஷியின் பேட் ஸ்விங் மிக சிறப்பாகவே இருக்கிறது. குறிப்பாக கால்களை நோக்கி வரும் பந்துகளை எதிர்கொள்ள அவர் தனது முன்னங்கால்களை நகர்த்தி இடம் உருவாக்கும் விதம் அற்புதமாகவே இருக்கிறது. இந்த சுதந்திரமான அணுகுமுறைதான் அவரை எவ்வளவு துணிச்சலாக விளையாடவும் வைக்கிறது. அவரது இந்த இன்னிங்ஸில் பார்ப்பதற்கு மிகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. சச்சின் மட்டுமின்றி இங்கிலாந்து முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சனும் வைபவின் திறமையை கண்டு வியந்திருக்கார். சூரியவன்ஷியின் ஆட்டம் நம்ப முடியாத வகையில் இருக்கிறது. கவர் திசையில் அவர் அடித்த சிக்ஸர் மிரட்டலாகவே இருக்கிறது என பதிவிட்டும் இருக்கிறார். மேலும் இந்திய வீரர் ஷிகர் தவானும் வைபவின் திறமையை பாராட்டியிருக்கார். இந்த போட்டியில் வெறும் 27 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து மிரட்டிய வைபவ் 12 சிக்ஸர்களை விளாசியிருக்கார். 125 ரன்கள் தொடக்க பார்ட்னர்ஷிப் அமைத்த அவர் வெறும் 3 ரன்களை சதத்தை தவறவிட்டு ஆட்டமிழந்தாலும் சச்சின் போன்ற ஜாம்பவான்களின் பாராட்டை பெற்றது அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவே கருதப்படுகிறது. நெருக்கடியான எலிமினேட்டர் போட்டியில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வைபவ் இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்துள்ளதை உறுதி செய்தும் இருக்கார். அவரது அதிரடியால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 243 ரன்கள் குவித்திருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த பெரிய இலக்கை எட்ட முடியாமல் தோல்வியை தழுவியிருந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2ஆம் தகுதி சுற்றுக்கு போட்டிக்கு முன்னேறி இருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா 2026 ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆடிய ஆட்டத்தை கண்டு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வியந்து பாராட்டியிருந்தார். வெறும் 15 வயதான இந்த சிறுவன் சர்வதேச பந்து வீச்சாளர்களை சிதறடித்த விதம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் தற்போது திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வைபவின் இந்த அசுர ஆட்டம் குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருந்தது அனைவரையும் கவர செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வைபவ் சூரியவன்ஷியின் பேட் ஸ்விங் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்டம் அனைவரையும் கவர செய்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் அவருடைய ஆட்டம் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு அவர் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டது அனைவரின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி ஜூலை 2026 இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் 5 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் போட்டி தொடரில் பங்கேற்கிறது. ஜூலை 1 முதல் ஜூலை 19 வரை நடைபெற இருக்கக்கூடிய
இத்தொடருக்கான இந்திய அணியில் 15 வயதான இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியை சேர்க்க வேண்டும் என இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் தெரிவித்திருக்காரு. இது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாத கால வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஜூலை 1ஆம் தேதி செஸ்டர்லே ஸ்ட்ரீரஸ் T20 தொடருடன் தொடங்குகிறது. தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகள் ஜூலை 14, 16, 19 ஆகிய தேதிகளில் முறையே பார்மிங்ஹாம், கார்டிஃப் மற்றும் லார்ட்ஸ் ஆகிய மைதானங்களில் நடைபெறப் போகின்றன. மூத்த வீரர்கள் தேர்வுக்குழு அடுத்த மாதம் இந்திய அணியின் வெள்ளிப்பந்து தொடர்களுக்கான அணியை அறிவிக்க போறாங்க. இந்த சூழலில் கவாஸ்கரின் கருத்து முக்கியத்துவமும் பெறுகிறது. முன்னாள் இந்திய கேப்டனும் தலைசிறந்த தொடக்க ஆட்டக்காரருமான சுனில் கவாஸ்கர் வைபவ் சூரியவன்ஷி இந்திய அணிக்காக T20 போட்டிகளில் விளையாட முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்காரு. 15 வயதே ஆனாலும் 2 முறை T20 உலகக்கோப்பையை வென்று இங்கிலாந்து அணிவுடனான இந்த முக்கியமான தொடருக்கான இந்திய அணியில் அவர் இடம்பெற வேண்டும் என்று கவாஸ்கர் நம்பிக்கையுடனே இருக்காரு. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் நடப்பு 2026 IPL தொடரில் அனுபவம் உள்ள பந்து வீச்சாளர்களுக்கு சவால் அளித்து வருவதால் வைபவின் வயதை காரணம் காட்டி அவரை சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விலக்கி வைக்கக்கூடாது என கவாஸ்கர் தெரிவித்திருக்காரு. அதாவது வைபவ் T20 போட்டிகளுக்கு முழுமையாக தயார் என்று அவர் உறுதியாகவே கூறினார். மேலும் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கான இந்திய T20 அணி தேர்வு செய்யப்படும் போது அவருக்கு அணியில் இடம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஏனெனில் இத்தகைய அற்புதமான வெளிப்பாட்டிற்கு பிறகு இப்போதும் நீங்கள் அவரை தேர்வு செய்யவில்லை என்றால் வேறு எப்போது செய்வீர்கள்? அவருக்கு நிச்சயம் இடம் கிடைக்க வேண்டும் என்று கவாஸ்கர் வலியுறுத்தினார். வைபவின் திறனை பாராட்டிய கவாஸ்கர் அவரது வயதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அவரது வயதை கணக்கில் கொள்ளாதீர்கள், ஒரு துளி கூட அதை பார்க்காதீர்கள். ஏனெனில் அவரை விட 15 வயது மூத்த அதிக சர்வதேச அனுபவம் கொண்ட பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவர் பவுண்டரிகளை விளாசி பந்துகளை கேலரிகளுக்கு விரட்டும் விதத்தை பார்த்தால் அவரது வயது ஒரு பொருட்டே அல்ல என்று கவாஸ்கர் மேலும் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டுமின்றி 1971 முதல் 1987 வரை இந்தியாவுக்காக டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் விளையாடிய கவாஸ்கர் மக்கள் வைபவின் வயதை விட்டுவிட்டு அவரது பேட்டிங்கில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சூரியவன்ஷியின் வயதை பார்க்காதீர்கள், அவர் விளையாடும் விதம், அணுகுமுறை ஆகியவற்றை மட்டும் பாருங்கள். அவரிடம் ஒரு துளிக்கூட பயம் இல்லை, சுத்தமாக பயமில்லை. தொடர்ந்து அவர் சிறுவர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எந்த தெருவுக்கோ அல்லது எந்த மைதானத்துக்கோ செல்லுங்கள். நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது தற்காப்புடன் விளையாடினோமா? வயதாகும் போதுதான் நாங்கள் தற்காப்புடன் விளையாட கற்றுக்கொண்டோம். டென்னிஸ் பந்து, கிரிக்கெட்டில் கூட நாங்கள் எப்போதுமே பெரிய ஷாட்களை அடிக்க முயற்சிப்போம். இது சூரியவன்ஷி செய்வதும் இதுதான் என்று விளக்கியும் பேசியிருக்கார். கவாஸ்கர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய போது மேலும் இதற்காகவே நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவரது விளையாட்டிலையும் அவரது அணுகுமுறையிலையும் இருக்கக்கூடிய குழந்தைத்தனம் ஒருபோதும் மாறக்கூடாது. அந்த குழந்தைத்தனம் எப்போதும் அவரிடம் உயிருடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த உற்சாகத்தின் மூலம் அவர் தொடர்ந்து நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவார் என்று கூறியிருக்காரு.